வாழ்த்துக்கள். கொஞ்சம் அப்படியே நான் பேசிகிட்டே இருக்கேன், கொஞ்சம் முன்னாடி வந்துருங்கம்மா. அப்படியே நம்ம நடந்து முன்னாடி வந்துருங்க. அதாவது ஒரு தகப்பன் வந்து தன்னுடைய மகனை வந்து அப்படி படிக்க வைக்கணும், இப்படி படிக்க வைக்கணும், இல்லை இதில் சினிமாவில் தான் ஒரு ஹீரோவாக்கணும் அப்படிலாம் நினச்சிட்டு இருப்பாங்க. அதையும் தாண்டி அதற்கு பின்னாடி ஒரு ஒரு பக்க பலமாக இருந்து, அதனால் பேக் போனாக இங்கிலீஷில் சொல்லுவாங்களே, அப்படி அந்த தாய் தன்னுடைய மகன் ஸ்டேஜில் ஏறி ஒரு அந்த சால்வை வாங்கும்போதோ, ஒரு படித்து பட்டம் வாங்கும்போதோ, இல்லை இந்த படத்துக்கு அவார்டு வாங்கும்போதோ அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அந்த தாய்க்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். போடுங்க போடுங்க. மாஸ்டர், நீங்கள் மாஸ்டர் நிரூபிச்சிட்டிங்களே, இந்த சுற்றுறீங்களேவா? நன்றிம்மா. ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் அந்த தாய் குலங்கள் தான் தன்னுடைய கணவரையும் பசங்களையும் கோபமாக இருக்கும்போதும் சரி, இல்லை வேறு எதுனா சந்தோஷமாக இருக்கும்போதும் சரி, அந்த தட்டி கொடுத்து அப்படி முன்னுக்கு கொண்டு வர்றது அந்த தாய் தான். உங்களுக்கு என் மனமார்ந்த ஈஸ்வரியா பரமேஸ்வரி ரெண்டா பேர் இல்லை, பரமேஸ்வரி தான், ஈஸ்வரி சாட்டை கூப்பிடுவேன். மேடம் தவறாக எடுத்துக்காதீங்க, எதுக்கு அவரை ஃபாலோ பண்ணுங்கள், வாட்ஸ்அப்லாம் செக் பண்ணுங்கள் அவரை. ஈஸ்வரி பரமேஸ்வரி, குட் காம்பினேஷன். இவங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நான் பேசும்போது அவ்வளோ சந்தோஷம், எல்லோரும் சிரித்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, அவ்வளோ மக்கள் வந்திருக்கிறாங்க. இந்த ஸ்டேடியமே ஃபுல்லாகி போச்சு. அநேகமாக அடுத்து இந்த படத்தோட வெற்றி விழா வந்து நேரு ஸ்டேடியத்தில் தான் நடக்குன்னு நினைக்கிறேன். அது கூட விஜய் சார் முதலமைச்சராக பதவியேற்ற அந்த நேரு ஸ்டேடியத்தில் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மாஸ்டர். அப்புறம் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் ஏற்றுள்ள ஆதி, கொஞ்சம் எழுந்திரிக்குமா, அங்கே வணக்கம் சொல்லிடுங்க. அங்கே வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த படத்தில் வந்து கதையோட கருவே அந்த ஆதியை சுற்றி தான் இருக்குன்னாங்க. அந்த ஆதி படத்தோட டைரக்டர் ஜோதி. நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க மீதி. அதே மாதிரி இங்கே வாழ்த்த வருகை தந்துள்ள அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. மோகன்ஜி சார் வந்திருக்காரு. திரௌபதி 2வில் என்னை பயன்படுத்தாமல் இருந்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் பெப்சி விஜயன் மாஸ்டர், நான் அவர் கூட சந்தானம் படம் ஒன்று வல்லவனுக்கு புல்லுமாய் தான் ஒர்க் பண்ணுறப்போ எனக்காக ஸ்பெஷலாக அந்த ஃபைட் சீனில் வந்து என்னை வந்து தனியாக ஒரு விதமாக காட்டணும், நான் மறக்கவே மாட்டேன் மாஸ்டர் அந்த இது. ஏன்னா பெப்சி விஜயன் மாஸ்டர், ஷாருக் கான், சல்மான் கான் அப்படி இந்தி நடிகர்களுக்கு ஃபைட் மாஸ்டராக இருந்தவர். இந்த கூல் சுரேஷுக்கு ஃபைட் சொல்லி கொடுத்து ஒரு ஷாட்டு அப்படி கீழே இருந்து அப்படி மேலே அப்படி காட்டுவாங்க. அப்போ வந்து நான் கையில் அருவா வச்சுட்டு நிற்பேன். அப்போ வந்து மாஸ்டர் வந்து அவங்க அசிஸ்டண்ட்டில் சொல்ல, போய் ஆயில் எடுத்து அவன் உடம்புலாம் நல்லா பூசுங்கப்பா, நல்லா ஒரு கம்பீரமாக தெரியணும் அப்படின்னு. ஸோ இது வந்து பரவாயில்லப்பா அப்படியேப்பா அப்படின்னு சொல்லாமல் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கள. நன்றி மாஸ்டர். அதனால தான் உங்கள் தந்தை இப்போ அவங்க சொல்லும் போது தான், பாண்டி மாஸ்டர் சொல்லும் போது தான் தெரியுது, உங்கள் தந்தை புரட்சி தலைவருக்கு பிறகு நிறையா ஸ்டண்ட் கலைஞர்களை இந்த யூனியனில் வந்து சேர்த்ததாக சொன்னாங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் மாஸ்டர். அப்புறம் இப்போது விஜய் சார் ஆட்சி அமைச்சிட்டாங்க. இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்க விஜய் சார் வந்து ஒரு கவர்மெண்ட்டு வேலை ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க, அந்த ஜோசியம் பார்த்து சொல்கிற அவருக்கு. ஏன்னா அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கொடுத்தாங்க. அதுக்கு வந்து பல பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நான் இப்போ சொல்கிறேன், எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்கணும் அப்படின்னாக்கா அது ஒருத்தருக்கு தான் நீங்கள் கொடுத்துருக்கணும். அது யாருனாக்கா டைரக்டர் பேரரசாருக்கு தான். ஏன்னா 10-15 வருடத்திற்கு முன்னாடியே அவரோட பாட்டிலே அதை சொல்லிட்டாரு. இல்லைங்கப்பா இல்லைங்க, என்ன மாஸ்டர்? ஆமாம் மாஸ்டர் டைரக்டர். அப்படி அன்னைக்கே வந்து அதை வந்து கணிச்சு வச்சுருக்காரு. விஜய் சார், உங்களுக்கு நான் அன்பு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் விஜய் சாருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், பேரரசு சாருக்கு வந்து நீங்கள் கவர்மெண்ட் வேலை தராட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீங்கள் அவருக்கு இன்னொரு படம் ஒன்று நடித்து கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அந்த நேரம் சிவகாசியும் சரி திருப்பாச்சியும் சரி மிகப்பெரிய ஹிட்டு, பட்டி தொட்டியெல்லாம் அடித்து தூள் கிளப்புச்சு. அப்படி ஒரு ஜனரஞ்சகமான ஒரு மிக முக்கியமான இயக்குனர் அவங்களுக்கு நீங்கள் ஒரு படம் நடித்து கொடுக்கணுன்னு இந்த கூல் சுரேஷ் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இந்த காஸ்டியூம் இதை போட்டுட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன்.
அந்த நிகழ்ச்சியில் வந்து அமைச்சர் ராஜ் மோகன் அவர்கள் வந்திருந்தாங்க. வந்துட்டு அண்ணா உங்கள் ட்ரெஸ் எங்கேண்ணா எடுக்கிறீங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அது அந்த வீடியோ வந்து வெளியில் வந்து பயங்கர ப்ராப்ளம் ஆச்சு. அதில் கமெண்ட்டில் நிறையா பேர் பாருப்பா இவரு ஒருமையில் சொல்லியிருந்தாங்க அவங்க, நான் அது சொல்லணும்னு நினைக்கல, வந்த வாழ்வை பார்த்தியா அப்படி இப்படின்னு ரொம்ப இது பண்ணி பேசினாங்க. நான் உங்களை கேட்குறேங்க, ராஜ்மோகன் அவர்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது யார்? நம்ம தானே ஜெயிக்க வச்சோம். நீங்களே ஓட்டு போட்டுட்டு சார், நீங்களே ஓட்டு போட்டுட்டு இன்னைக்கு அவங்கள குறை சொன்னால் என்ன நியாயம் இது? அப்போ ஒரு மனிதன் வாழ்ந்தாலும் ஏசுவீங்க, தாழ்ந்தாலும் ஏசுவீங்களா? ராஜ்மோகன் அவர்களுக்கு என்னங்க குறை? என்ன குறை? எதற்காக அவரை வந்து ஒருமையில் பேசுகிறீங்க? அவங்க மட்டும் இல்லை, பல பேரை நீங்கள் தான் ஓட்டு போட்டு டிவிக்கே வேணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது. ஜெயிச்சதுக்கப்புறம் இப்படி குறைய சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? விஜய் சார் ஒரு சாமானிய மக்கள் ஆட்டோ டிரைவர் கூட முதல்ல இது எம்எல்ஏ ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு டிரைவரோட மகன் கூட எம்எல்ஏ ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் சார் அவர்களுடைய எம்எல்ஏக்களை நீங்கள் குறை சொல்கிறீங்களே, நீங்கள் தானங்க ஓட்டு போட்டது. அப்போ என்ன மென்டாலிட்டியில் தாங்க இருக்கிறீங்க நீங்கள்? சும்மா ரீல்ஸ் பார்க்குறதுக்கு மட்டும் இருந்தால் போதுமா? அடுத்தவங்களை கமெண்ட் பண்ணுறது மட்டும் இருந்தால் போதுமா? இது எதற்காக இந்த சிலம்பம் படத்தோட ஆடியோ ரிலீஸில் சொல்கிறேன்னா அதை சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன எண்ணத்தில் நீங்கள் போய் ஓட்டு போட்டீங்க? யார் வேட்பாளர்னே தெரியாது, வேட்பாளர் பேர் தெரியாது, விசிலுக்காக போட்டு வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படி தானே? அதுவும் இல்லாமல் எல்லாருமே படித்தவங்களாக இருக்காங்க எம்எல்ஏக்கள். சில பேர் எம்எல்ஏவை பதவி ஏற்கும்போது அவங்களுக்கு பேசவே தெரியல, கைகாலாம் நடுங்குது அப்படிலாம் சொல்லி இவரெல்லாம் ஒருமையில் சொல்லியிருந்தீங்க. இவரெல்லாம் வந்து எம்எல்ஏவா அர்ப்பனுக்கு வந்த வாழ்வப்பார் இப்படிலாம் சொல்லியிருந்தீங்களே. இப்போ இந்த மேடையில் ஒரு உதாரணம் நடந்துச்சு. ஸ்டண்ட் யூனியனோட இப்போதைய தலைவர் அசோக் அவர்கள் பேசும்போது, அவர் பல படங்களை ஒர்க் பண்ணவர், எத்தனை மாடியிலேருந்து குதிக்க சொன்னாலும் குதிப்பார், பல தீக்காயங்கள் வெட்டுக்காயங்கள் இப்படி எதுக்குமே பயப்படாதவர் இந்த மைக்கை பார்த்தவன பயப்படுறாரு, கால்லாம் நடுங்குது, குடிக்க தண்ணி கொடுங்கன்னாரு. அப்படி சார் இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை சார், சிந்திக்க வேண்டியது. அப்படி பல கேமராக்கள் முன்னாடி பல ஹீரோக்களை பல சாகசங்கள் பண்ண அந்த ஸ்டண்ட் கலைஞருக்கு மைக்கை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு நடுக்கம் வரும்போது, அவங்க யார் எம்எல்ஏக்களை பதவி ஏற்றவங்க அவங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவங்க இதுக்கு முன்னாடி மைக்கில் நின்று பேசினவங்களா, பல கூட்டங்களை பார்த்தவங்களா? அவங்களுடைய நோக்கம் எல்லாமே டிவிக்கே எம்எல்ஏ அவர்களுடைய நோக்கங்கள் எல்லாமே மக்களுக்கு நல்லது செய்யணும், மைக்கு முன்னாடி நிற்கணுன்ற எண்ணம் இல்லை, மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்திருக்கிறாங்க. அதனால தயவு செய்து உதவி செய்யாட்டியும் உபத்திரம் செய்யாமல் இருங்க, சரிங்களா? இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது, புரியுதுங்களா? அதான் எதாக இருந்தாலும் 5 வருடத்திற்கு நம்ம தான் பொறுமையாக இருந்து என்ன நடக்கிறது என்று அதை வெயிட் பண்ணி பார்ப்போம், சரிங்களா? அது அப்புறம் சொல்கிறேன் சார், நீங்கள் திசையை மாற்றி விட்டுறாதீங்க. அப்புறம் இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு நியூஸ் சுற்றி வந்துட்டே இருக்கு. அது என்னன்னாக்கா, நடிகர் ஸ்டண்ட் கலைஞர், இந்த ஸ்டேஜில் சொல்கிறதுல நான் அதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸ்டண்ட் கலைஞர் முத்துக்காளை அவர்களுடைய மனைவி உடல்நிலை சரியில்லாமல் கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அதனால் தயவு செய்து முதலமைச்சர் விஜய் சார், நீங்கள் அந்த ஸ்டண்ட் கலைஞர் நடிகர் அவருடைய மனைவிக்கு இப்போ வந்து நீங்கள் இதில் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தீங்க காப்பீடு திட்டங்கள்லாம் இருக்குன்னு. அதனால் தயவு செய்து அவருடைய மனைவியை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை பல நடிகர்கள் சொல்ல மாட்டாங்க, பல இயக்குநர்கள் சொல்ல மாட்டாங்க, பல பணக்காரங்க சொல்ல மாட்டாங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, எனக்கு தெரியுங்க, என்னுடைய சக கலைஞர் அவர் முத்துக்காளை நிறையா பேர் கமெண்ட்டில் கூட சொல்லியிருந்தாங்க, இது வரைக்கும் நீ நிறையா சம்பாரிச்சிருப்பல, அதை வச்சு செலவு பண்ண வேண்டியதானே அப்படின்னு. எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு எங்கெங்க வாய்ப்பு தெரியுங்க? யார் ஒழுங்காக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வராதவங்களோ, பிகு பண்ணுறாங்களோ, உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதவங்களோ, ஆடியோ ரிலீஸுக்கு வராதவங்களோ, ப்ரமோஷனுக்கு வராதவங்களோ, ப்ரொடியூசரோட வழியை தெரியாதவங்களோ, டைரக்டரோட வழியை தெரியாதவங்களோ, அவங்களுக்கு தான் நீங்கள் முன்னுரிமை கொடுத்து
அவங்க கேட்குற சம்பளத்தோட 10 மடங்கு 20 மடங்கு ஜாஸ்தியாக கொடுத்து, என்னோட பாஷையில் சொல்லணும்னா எங்கள் இதில் சொல்லுவேன், வலுவட்டையாக ஆக்கி வச்சுருக்கீங்க, கெடுத்து குட்டி சாவர ஆக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? அதனால் தயவுசெய்து அந்தந்த கலைஞர்களுக்கு எது உரிய சம்பளமோ இல்லை மற்றபடி வேலை வாய்ப்போ அதை தயவுசெய்து கொடுங்க. ஏன்னா நாங்கள் நம்பி இருக்கிறது சினிமாவை தான். அதனால் முதலமைச்சர் சார், விஜய் சார், நீங்கள் உங்களோட தேர்தல் அறிக்கையில் கூட சினிமாவுக்கு அப்படின்னு சொல்லி எதுவும் ஸ்பெஷலாக நீங்கள் எதுவும் கொடுக்கல. சினிமா கலைஞர்களுக்கு நீங்கள் மிகப்பெரிய பொக்கிஷமாக நாங்கள்லாம் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கோம். நீங்கள் இந்த சினிமா கலைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக அமைவீங்க அப்படின்ற நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ நான் காரில் வரும்போது அவர் முத்துக்காளையோட வீடியோலாம் பார்க்கும்போது, அப்போது லெஜண்ட் ரசிகர் மன்ற செயலாளர் திரு சுதாகர் அவர்கள் என்கிட்ட வந்து ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுத்தாங்கன்னா, அவங்களுக்கு லெஜண்ட் ரசிகர் மன்றம் சார்பாக நான் எதனா உதவி செய்கிறேன்னு அப்படின்னாரு. ப்ளீஸ் கொஞ்சம் எழுது கை காட்டுங்கப்பா. அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தாரோ அதே வழியில் தான் இப்போ லெஜண்ட் அவர்களும் போய் கொண்டிருக்காங்க. அதை வழிநடத்தி கொண்டிருக்கும் செயலாளர் சுதாகர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களால் முடிஞ்ச உதவி, புரியுதுங்களா, ஹாஸ்பிட்டலுக்கு தான் இது பண்ணோம் அப்படின்றதில்ல, நீங்கள் ஏதாவது ஒரு மாத்திரை செலவுக்காச்சும் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் கொண்ட சுதாகர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு அவ்வளோதான், இதோட முடிச்சிடுறோம்மா, பசிக்குது. ஓகே, எனக்கு தான் பசிக்குது. ஓகே.